வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஷாக்கான நியூஸ் ஒன்று பார்த்தேன். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான். பாக்ஸிங்கில் ஒரு ரிங்குக்குள்ளே ஒரு ஆணும் பெண்ணும் சண்டை போடுறாங்க அப்படின்னா, அது வந்து ஏதோ ஒரு மிஸ்டர் பீன் படத்தில் நடக்குது, ஏதோ ஒரு மூவி சீன் அப்படின்னா நம்ம ரசிப்போம், பார்ப்போம். பட் ரியாலிட்டி அப்படின்னு வரப்போ பார்க்குறதுக்கே வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கே அது பயமாக தான் இருக்கும். பட் இப்போ இந்த விஷயம் பாரிஸ் ஒலிம்பிக்லேயே நடந்திருக்கு. இந்த பாரிஸ் ஒலிம்பிக் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே நிறைய சர்ச்சையான விஷயங்கள், ஓப்பனிங் செரிமனியிலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு ப்ராப்பர் டிரான்ஸ்போர்ட் இல்லை அப்படிங்கிற சர்ச்சையெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். பட் இப்போ இந்த விஷயம் வந்து இன்னும் ஒரு அடுத்த கட்ட சர்ச்சையாக மாறி இருக்குது பாரிஸ் ஒலிம்பிக்கில். 2023 வேர்ல்டு சாம்பியன்ஷிப் நடக்குது பாக்ஸிங்கில். அதில் வந்து அல்ஜீரியாவை சேர்ந்த இமானே கெலிஃப் அப்படிங்கிறவங்க கலந்துக்கிட்டு அவங்க வந்து பயாலஜிக்கலாக வந்து ஆண் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப் கமிட்டியே வந்து அவங்கள வெளியேற்றிடுறாங்க. பட் அவங்களோட நேம் வந்து இந்த ஒலிம்பிக்குள்ளேயும் வருது. 66 கேஜி உமன்ஸ் பாக்ஸிங்கில் வந்து அவங்களுடைய நேம் வருது. வந்ததுலேருந்தே நிறைய சர்ச்சை இருந்தது. பட் அவங்க எல்லா மேட்சும் விளாண்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. பட் நேற்று நடந்த மேட்ச் அப்படிங்கிறது இப்போது பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமா இந்த பாரிஸ் ஒலிம்பிக்லேயே மாறி இருக்கு. அவங்களுக்கும் இட்டாலியை சேர்ந்த ஏஞ்சலா கரினி அப்படிங்கிறவங்களுக்கும் நேற்று ரவுண்டு 16 நடக்குது. இதுக்கு முன்னாடி நிறைய மேட்ச் ஜெயிச்சு தான் அவங்க வந்திருக்காங்க. பட் நேற்று இந்த மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச் நடந்த 46வது செகண்டே அந்த பாக்ஸிங் மேட்ச் முடிஞ்சு போச்சு. இட்டாலியை சேர்ந்த கரீனா, நான் இந்த மேட்ச்லேருந்தே வாக் அவுட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிட்டாங்க. 46வது செகண்டில் இவங்க இருக்காங்கல்ல, இமானே கெலிஃப், அவங்க வந்து ஒரு பஞ்ச் பண்ணுறாங்க. அது வந்து கரீனா அவங்களுடைய மூக்கில் படுது. ரத்தம் வடிய வடிய வலி தாங்க முடியாமல் நான் இந்த மேட்ச்லேருந்து வாக் அவுட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த மேட்ச் தொடங்கிறதுக்கு முன்னாடியே இட்டாலி அந்த பெண் இருக்காங்களா கரீனா, அவங்களுக்கு வந்து அவங்க நாட்டிலேருந்து நிறைய பேர் வந்து இந்த மேட்ச்சில் கலந்துக்காதீங்க, அவங்க பயாலஜிக்கலாக ஒரு ஆண், உங்கள் உயிருக்கே ஆபத்து இருக்கும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் அதெல்லாம் தாண்டியும் அவங்க இந்த மேட்ச்சில் நான் கலந்துப்பேன் அப்படின்னு கலந்துருக்காங்க. ஏன்னா இன்னும் ஒரு 2 ஸ்டெப்பு தான் இருக்குது. போயிட்டா எப்படியோ ஏதோ ஒரு மெடல் வந்து ஒலிம்பிக்கில் அவங்களுக்கு கிடைச்சிரும். பிரான்ஸோ சில்வரோ கோல்டோ ஏதோ ஒன்றுத்துக்கு அவங்களுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எப்படியாவது ஜெயிச்சிடலாம் அப்படின்னு உள்ளே வந்திருக்காங்க. பட் 46 செகண்ட் தான் மேட்சே நடந்திருக்கு. ஆப்போனண்ட்டில் இருந்த அந்த பயாலஜிக்கலாக ஆண் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இமானோ கெலிஃப் அவங்க பண்ண ஒரு பஞ்சில் இவங்க மூக்கு வந்து காயமாகி ரத்தம் வந்திருக்கு. வலி தாங்க முடியாமல் இதுலேருந்து வாக் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த விஷயம் அப்படிங்கிறது பாரிஸ் ஒலிம்பிக்கில் பெரிய ஒரு சர்ச்சையாக மாறி இருக்கு. ஏன்னா ஒலிம்பிக் கமிட்டி என்ன பண்ணுறாங்க, இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டின்னு ஒன்று வச்சுருக்காங்க. பட் அவங்க இதெல்லாம் செக் பண்ணி தான் இதை மாதிரி ஒரு எவ்வளோ பெரிய ஒரு ஆர்கனைஸ் இருக்கும் இதுக்கு பின்னாடி ஒலிம்பிக் நடத்துகிறாங்கன்னா அப்படின்னா. பட் அதுக்குள்ளே இதை மாதிரி ஒரு விஷயம் அப்படிங்கிறது வேறு ஏதாவது ஒரு மைனர் எரர்னா பரவாயில்ல, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. இந்த விஷயத்தை பற்றி இந்த பாரிஸ் ஒலிம்பிக்கில் எப்போ இவங்க பேர் வந்ததோ அதுலேருந்து ஒரு சர்ச்சை போய்கிட்டே இருந்தது. பட் நேற்று நடந்த மேட்ச் அப்படிங்கிறது பாரிஸ் ஒலிம்பிக்கு ஒரு ஷேம் அப்படிங்கிற அளவுக்கு மாறி இருக்கு. நிறைய பேர் வந்து விமர்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. நேற்று நடந்த அந்த ஒரு நாள் அப்படிங்கிறது ஸ்போர்ட்ஸில் உமனுக்கு எதிரான ஒரு நாள் அப்படின்னே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இதில் இனிமேல் ஒலிம்பிக் கமிட்டி வந்து என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி இமானே கெலிஃப் வந்து நிறைய மேட்ச் விளாண்டு ஜெயிச்சு தான் இங்கே வந்திருக்காங்க. அவங்களால தோக்கடிக்கப்பட்டு வெளியில் போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படிங்கிறப்போ இப்போ பாதியில் இந்த விஷயத்தை நிறுத்தவும் முடியாது, கண்டினியூ பண்ணவும் முடியாது அப்படிங்கிற சூழலில் தான் இப்போது பாரிஸ் ஒலிம்பிக் கமிட்டி இருக்குது. பட் இவ்வளோ பெரிய ஒரு தப்பு வந்து ஒரு ஒலிம்பிக் கமிட்டி பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு காமன் மேனாக நம்மளால் கூட நம்ப முடியல, ஏற்றுக்க முடியல.